ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. குறிப்பாக அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் பேசும்பொழுது இந்தியாவுடைய எலெக்ஷன் சிஸ்டத்தை பற்றி ரொம்ப காட்டமாக தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அந்தளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொலாப்ஸ்டாக இருக்குது, பயாஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக மகாராஷ்டிரா எலெக்ஷன் தான் குறிப்பிட்டு சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் 65 லட்சம் போல் நடந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது சிஸ்டம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் ராகுல் காந்தி? இல்லை, பொதுவாகவே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின்மை இருக்குன்னு தான் சொல்லணும். டெல்லியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆம் ஆத்மி அரசாங்கம் இருக்கும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார்னா, ஒரு மிஷின் எடுத்து இதை ஹேக் பண்ண முடியும்னு டெமோ பண்ணி காமிச்சார். அந்த மாதிரி ஓட்டிங் மிஷினில் மிகப்பெரிய அளவு ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்கிறது ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு. சமீபத்தில் தேர்தல் ஆணையம் சில ஒரு திருத்தங்கள் சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் தர மாட்டோம் வெரிஃபிகேஷனுக்கு. அதாவது நீங்கள் ஒரு தேர்தலில் நிற்கிறீங்க, ஒரு வேட்பாளர், உங்களுக்கு அந்த ஒரு பூத்தில் சந்தேகம் வருது, இப்போ நீங்கள் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சட்ட திருத்தமே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம், வேதனையாக. அப்போ ஜனநாயகத்தினுடைய ஒரு நம்பிக்கை வாக்குரிமை தான். நீங்கள் அதை கேலி கூத்தாகி செதைச்சு வச்சுருக்கீங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. எதிர்க்கட்சிகள் இதை ஏன் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டமாக எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்கிறதான் எல்லாருடைய கேள்வி. உதாரணத்துக்கு நம்ம கேட்ட சொன்னால் மகாராஷ்டிரா தேர்தல் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெரிய அளவில் தோல்வி சந்திக்கிறாங்க. 20 சீட்டுக்கு மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது, 22 சீட் நினைக்கிறேன். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே அங்கே ஆட்சியை பிடிக்குது பாஜக. தனிப்பெருமையோட ஆட்சி 48ல் 31 சீட்ஸ் இந்தியா கூட்டணி 31 சீட் வந்திருக்கு. தனிப்பெரும்பான்மையோட 6 மாதத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது எப்படி நடத்துது அந்த மேட்ச்? ஆனால் அதை செக் பண்ணி பார்க்கும்போது வெற்றி ஷீட்ஸ் பெரிய கன்வெர்ட் ஆயிருக்கு. இவங்க இந்தியா அலையன்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு 17 சீட்ஸ் தான் கிடச்சிருக்கு. பட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட் சின்ன வேரியேஷன் தான் அந்த பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்குது. ஷீட்ஸில் பெரிய அளவு வித்தியாசம் இருக்குது, பர்சன்டேஜ் குறைவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் முழுமையாக பாஜக எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை நீங்கள் சில ஏரியாக்களில் ஜாதி ரீதியாக தனித்தனியாக பிரித்து வச்சாங்க. இதில் நிறைய பெரிய அளவில் ஒரு நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டு. கேட்டாங்கன்னா நீங்கள் கவுண்டிங் ஒரு சில இடங்களில் பதிவான வாக்குகளுக்கும் அந்த இருக்க வாக்காளருடைய வாக்குகளுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கிறாங்க. ஒரு வார்டில் 5000 பேர் இருக்காங்கன்னா 6000 ஓட்டு போலிங்காக இருக்குது. இதுவே நிறையா குளறுபடிகள் இருக்குது. அன்றைக்கி அந்த சம்மந்தமாக நிறைய பத்திரிகைகள் ஆதாரங்களோடலாம் எடுத்து போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, எதுவுமே இல்லை. அப்போ போது இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு தன்னிச்சை அதிகாரம் பெற்ற ஒட்டானமஸ் பாடியாக எந்த அரசியல் தலையீடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தன்னிச்சையாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அது எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஒரு தேர்தல் ஆணையங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய இன்னொரு கட்சியினுடைய ஒரு விங்கு மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு பிரிவு மாதிரி இன்றைக்கி செயல்படக்கூடிய. நினச்சா அவங்க தேர்தலை அவங்களுடைய வசதிக்கு தான் தேர்தல் நடத்துகிறாங்க. அவர்கள் போக முடியும்னா தேர்தல் தள்ளி வைக்கிறாங்க. இந்தியாவில் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தேர்தல் நடக்குது. நம்ம ஓட்டு போட்டு 2 மாதம் நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் மறந்த பிறகு தான் கவுண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அதை பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்குங்கிறது உண்மை. இதில் நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த துளசி கத்பாட் என்ற ஒரு லேடி, அவங்க இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ் இருக்காங்க, நுண்ணறிவு பிரிவினுடைய அமெரிக்காவினுடைய தலைவராக இருக்காங்க. அவங்க புதுசாக ட்ரம்ப் ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க ஒரு முக்கிய பதவிக்கு வர்றாங்க. அவங்க ஆல்ரெடி இராணுவத்திலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்திய இந்த வாக்கு இயந்திரத்தின் மீதும் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்ய முடியும், இதை ஹேக் பண்ண முடியும், இதில் நிறையா மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் சம்மந்தம் இல்லாமல் அவங்க வைக்கிறாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க இந்தியாவினுடைய தேர்தல் முறையை இந்த இவிஎம் மிஷின் மீது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி போய் தான் அவங்க பேச முடியும். சாதாரணமாக போகிற போக்கில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனோ சொல்ல. அமெரிக்காவினுடைய நுண்ணறிவு பிரிவு தலைவர்னா அதனுடைய பவர் என்னென்னா, உலகம் மொத்தம் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இருக்காங்க. அவங்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க. துளசின்னு இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கு. இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. போய் சொல்லக்கூடிய அந்த ரெடிமேடான வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், செக்யூராக இருக்கிறோம், அப்படி இப்படின்னு ரெடிமேடான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இந்திய ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்களை தவிர இவங்க பேரையோ இவங்க வச்ச குற்றச்சாட்டுகளே வெளியே சொல்லவே இல்லை. இது ஒரு 10 நாளாக ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழில் யாருமே இதை செய்தியாகவே ஆக்கலை.
இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது இந்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்காரு. அமெரிக்காவில் இந்த விஷயத்த பேசியிருக்கிறார். அப்படிங்கும்போது இது ஏதோ சம் கனெக்ட் இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. குறிப்பாக அவங்க துளசியை வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி திருப்பி அதே இடத்துல போய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம், முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கு. மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 4 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பிரச்சனை ஏன் வந்து ராகுல் காந்தி எழுப்புறாரு அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது, ஏன் யூஎஸ்ல உட்காந்து பேசுறாரு? ஏன் வந்து இது இந்தியா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிஸ்டம்ங்கிறது இங்கே ஜனநாயகத்துடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாடி. இதை எதிர்த்து அரசியல் செய்யணும், அதை பற்றி பேசணும் அப்படின்னா அது இங்கே செய்யணும். ஏன் அங்கே செய்கிறாரு? அதோட நோக்கம் என்ன? நீங்கள் சொல்ல மாதிரி துளசி பேசுகிற விஷயத்துக்கும் இதுக்கு என்ன கனெக்ட், என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இங்கே தான் அவங்க பேசி பார்த்துட்டாங்க, நீதிமன்றத்தில் பேசி பார்த்துட்டாங்க, தேர்தல் ஆணையத்தில் பேசி பார்த்துட்டாங்க, இங்கே எதுவும் இல்லை. சரி, அப்போ உலகளவில் பேசுகிறப்ப இந்த செய்தி வந்து பெருசாக போகும்ல. இந்தியாவில் பேசுகிற செய்தியை வந்து இந்தியாவில் ராகுல் காந்தி ஒரு செய்தியை பேசுகிறாருன்னா இந்திய அளவில் போகும். அமெரிக்காவில் போய் ராகுல் காந்தி ஒரு செய்தியை பேசுகிறாருன்னா உலக அளவில் போகும், இன்டர்நேஷனல் நியூஸாக மாறும். அப்போ இந்தியாவில் ஒரு ஸ்கேம் நடக்குது இவிஎம்ல அப்படிங்கிற விஷயம் போகும். ரெண்டாவது, இவங்க சொன்னதுக்கும் ராகுல் காந்தி பேசுறதுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது கண்டிப்பாக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அங்கே போய் இதை உறுதிப்படுத்துறாரு. அது துளசி பேசின விஷயத்துக்கும் ராகுல் காந்தி பேசின விஷயத்தையும் உறுதிப்படுத்துறாரு. அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அது ஒரு உறுதிப்படுத்துறாரு. அப்படிங்கும்போது இது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏதோ ஒரு ஆதாரம் இவர்கள் கிடைத்திருக்குன்ற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கு. ரைட், ஓகே சார். இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது எலெக்ஷன் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் எல்லா பொறுப்பையும் வந்து கொண்டு போயிட்டு வந்து ஜனாதிபதிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. முடிஞ்சது, அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம நீதிமன்றம் தான் போயிட்டு ரிலீஃப் தர வேண்டியதாக இருக்குது. பட் அங்கே போகும்பொழுது வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உள்ள ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ரேராக 17C விஷயத்தில் கிடைச்சிச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து தற்போது ஞானேஷ்குமார் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஏற்கனவே இந்த ராஜேஷ்குமார் வந்து அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், ராஜ்குமார் வந்து அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ வந்துருக்க கமிஷனர் வந்து என்ன சொன்னால் அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதனால் வந்து அந்த விஷயம் சும்மா போச்சு. பட் வந்து சிஸ்டம் பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. இந்த சிஸ்டம் இதுக்குள்ளே தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் வந்து முறைகேடு நடக்குது, மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குதுன்னுலாம் சொல்லும் பட்சத்தில் அதெல்லாமே வந்து ஒரு சொல்லாடலாகவும் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு சட்ட ரீதியான ஒரு போராட்டமாக இருக்குது. தவிர எண்டாவது ரிசல்ட் பார்த்தா ஜெயிக்கிறவங்க தொகரும் ஆட்சி அமைச்சிட்டாங்க, அப்படியே அது போயிட்டு தான் இருக்குது. பட் வந்து மக்கள் இதில் வந்து எங்கே ரிலீஃப், மக்களுக்கு எங்கே ஒரு தீர்வு கிடைச்சிச்சு, இது மீது நம்பிக்கை உண்டாச்சு அப்படின்னு பார்த்தா அது வந்து இந்த சிஸ்டம்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னதான் பண்ணணும்? சட்ட திருத்தம் தான் ஒரே வழி. நீங்கள் எதுக்கு எல்லாரும் சட்ட திருத்தம் பண்ணுறீங்கல்ல? பழைய சட்டம் 1947 ஏற்றப்பட்ட சட்டம், அப்போ எல்லாத்துக்கும் சட்ட திருத்தம் பண்ணுறீங்களா? ஏன் தேர்தல் ஆணையத்தில் சட்ட திருத்தம் பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு ஃபேவரான திருத்தங்கள் தான் பண்ணுறீங்க. மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, என்ன சட்ட திருத்தம்? எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை டிரான்ஸ்பரன்சி வேணும், வெளிப்படைத்தன்மையோட வேணும். முதல்ல இந்த இவிஎம் தூக்கி போடுங்க, பேலட் பேப்பர்லாம் வைங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துளசி அவங்க அதான் சொன்னாங்க, இவிஎம் வந்து அது ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, அது வேண்டாம், பேனர் பேப்பர் நடத்தணும்னு சொன்னாங்க. பட் பேனர் பேப்பர் நடத்தணும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது அது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகம், வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கோடி வாக்காளர் இருக்காங்க. வாக்கு பதிவு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 70 கோடி பேர் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 70% போலிங் ஆகுது. நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கோடி பேர் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் 100 கோடிக்கும் கடந்த வாக்காளர்கள் போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் தான் இவிஎம் தான் நடத்தணும், பேனர் ஷீட்டுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, பேனர் ஷீட் நடத்துறதுங்கிற என்வரன்மெண்ட் சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய மரத்தை அழிக்க வேண்டியது இருக்குது, நிறைய இதை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்போ அது வாய்ப்பே இல்லை, அப்போ நம்ம இதை நோக்கி நகர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை முன்வைக்கிறாங்க. அது எப்படி நீங்கள்? இல்லை, என்வரன்மெண்ட் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணி போக வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் வந்து பேப்பர் எடுத்து நீங்கள் குப்பையில் போட போகிறீங்க? ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எப்படியா இருந்தாலும் அது பயன்பாட்டுக்கு பேப்பர் பேப்பரே இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியும். பட் நீங்கள் இப்போ போலிங் பேப்பரில் பண்ணுற விஷயத்த ரீசைக்கிள் பண்ணுங்கள். இப்போ 80 கோடி பேர் 100 கோடி பேர் வாக்களிச்சாங்கன்னா என்ன நாளாக போதா உங்களுக்கு? இப்போ ஆல்ரெடி 3 மாதம் வெயிட் பண்ணுறோமே, 3 நாள் வெயிட் பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் அப்படி ஒவ்வொரு ப்ராடாக நீங்கள் பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு மாநிலமாக பாருங்கள். தமிழ்நாடு எடுத்துங்க, 39 சீட்டு, 39 இடங்களில் வந்து 39 தொகுதிகளில் வந்து அவங்க கவுண்டிங் பண்ண போகிறாங்க. அதுக்கு தனியாக மேன் பவர் இருக்குது. நீங்கள் 130 கோடி மக்கள் இருக்காங்கன்னா வேலை செய்யறதுக்கு மேன் பவர் இருக்குல்ல நமக்கு. ஏன் நீங்கள் அவ்வளோதான் ஷார்டேஜ் ஆக போகுது? ஆட்கள் இருக்காங்க, தனித்தனியாக பிரித்து பாருங்கள். தமிழ்நாடு 39, பாண்டிச்சேரி 1, கேரளா, ஆந்திரா அப்படின்னு வரிசையாக தனித்தனியாக தான் என்ன போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ள ஒரே அளவு என்ன போகிறாங்க. அப்போ இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்த முறை தானே. இன்னும் ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா இருக்குமா மக்கள் தொகை, 20 கோடி எக்ஸ்ட்ரா இருக்குமா? காலங்காலமாக இது மூலம் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஜனநாயகத்தை இது வந்து ஒரு கேலி கூத்தாக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதில் வேணான்னு மக்கள் விரும்புகிறாங்க. தொடர்ந்து இதில் வந்து இப்போ ஒரு வலுவாக சந்தேகம் போயிட்டே இருக்குது. இல்லை, வலுவாக சந்தேகம் இருக்கான்ற கேட்க ஒரு சந்தேகம் இருக்குது சார். ஏன்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த பிரச்சனை பேசுகிறார். லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர்
காங்கிரஸுங்கிறது இரண்டாவது பெரிய தேசிய கட்சி, பாஜக அடுத்து இருக்க தேசிய கட்சி, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சி ஒரு சில முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியினுடைய ஃபேஸாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயத்தை சாதாரணமாக பார்க்க முடியாது. ஸோ வந்து இந்த பிரச்சனையே இதுதான் பிரச்சனை, இந்தியாவினுடைய தலையாய பிரச்சனை இப்போ இதுவாக தான் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை கையில் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை அட்ரஸே பண்ணாமல் திரும்ப ஏதோ ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துதான் இருக்குது, அதை கண்டஸ்ட் பண்ண தான் செய்றீங்க. கண்டஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எலெக்ஷன் முடிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு வேற ஏதாவது நாட்டில் போய் உட்காந்து இங்கிலாந்து உட்காந்து பேசுறது, ஆஸ்திரேலியா உட்காந்து பேசுறது, அதனால என்ன நடக்க போகுது? இங்கே அதை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட நோக்கி நகர முடியும். இது ஏன் வந்து இப்படியே இந்த பிரச்சனை லைவாக ஏன் வச்சுக்கிறாங்க? இல்லை இதில் என்னன்னா, இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒருமித்த கருத்து கிடையாது. இதில் ஒரு சிக்கல் இருக்கு. காஷ்மீருடைய முதலமைச்சர் இவிஎம் வந்து ஆதரிக்கிறார். அந்த இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஒரு ஆஸ்ட்ரேஷன் மைண்டில் இருக்கிறாங்க. சில பேர் அதில் இருக்கும், சில பேர் இல்லைன்னு. ஒரு ஒத்த கருத்தா ஒற்றுமையாக இதை மொத்தமாக குரல் எழுப்புறதுக்கு தயங்குறாங்க. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பேசுது, ராகுல் காந்தி மட்டும்தான் பேசுறாரு. காங்கிரஸ் கட்சியிலே பல கருத்து இருக்கு. ராகுல் காந்தி மட்டும்தான் பேசுறாருன்னு அண்டர்லைன் பண்றேன். ஓகே, ராகுல் காந்தி மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி வலுவா பேசுறாரு. ஏன்னா ராகுல் காந்தி ஒரு அளவுக்கு படித்த நபர், இதுல நடக்கக்கூடிய சாதக பாதகங்கள் தெரிஞ்ச விஷயம்னால. அப்படின்னா பாச்சதமான படிக்காத நபரா? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இது பாதுகாப்பானதுன்னு சொல்றாரு. அதுல அப்படி ஆக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை சொல்றேன். இந்த பிரச்சனையை இந்திய அளவுல ஒரு பெரிய போராட்டமா பிரச்சனையா கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு ஒத்த கருத்து யாருக்கும் ஏற்படல. இது அவர்களுக்கு சாதகமா பயன்படுத்தினாங்க. ராகுல் காந்தி மாதிரி சில பேர் இந்த காங்கிரஸ் கட்சியில பேசுறாங்க, ஒரு சிலர் வந்து காங்கிரஸ் கட்சியில இதை ஆதரிக்கிறாங்க, இவிஎம் சேஃப்டி தான் அப்படின்னு. ஆனா உலக அளவுல இருந்து ஒரு குரல் வருது, நம்ம நாட்டை தாண்டி ஒரு குரல் அங்கிருந்து கேட்குது. சொல்றவங்க சாதாரண ஆள் கிடையாது. அப்படிங்கும் போது இது திருப்பி வந்து எல்லாருமே இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கலந்து ஆலோசித்து இந்த பிரச்சனையை வந்து பேசணும். ராகுல் காந்தி அங்கே பேசியிருக்காரு அப்படின்னா எல்லா கட்சிக்குமே இது ஒரு வார்னிங்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு, இவங்க பேசியிருக்கிறாங்க, நானும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இந்த செய்தி உங்களுக்கு கன்மையாகட்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பேசியிருப்பாரு. கண்டிப்பாக அதை தான் இருக்கும். சரி, இப்போ வந்து ராகுல் காந்தி மகாராஷ்டிரா குறிப்பிட்டு இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பெரிய தோத்துருக்காங்க சொல்றாரு. இப்போ அதே மாதிரி ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி, ஜேஎம் காங்கிரஸ் கூட்டணி வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இதே மாதிரியான கூட்டணி காங்கிரஸ் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியும் வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற இடத்துல யாரும் அவங்க அதை பேசல, தோல்வி அடைஞ்ச இடத்துல பேசுறாங்க. ஹரியானாவில் பேசுறாங்க, மகாராஷ்டிராவில் பேசுறாங்க, இந்த மாதிரியான இடத்துல பேசுறாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பேசுறாங்க. அப்போ தோல்வி அடைஞ்ச ஒரு வார்த்தை, ஒரு கருத்து, வெற்றி அடைஞ்ச ஒரு கருத்தா எப்படி இந்த கருத்தை பார்க்க முடியும்? ஏதாவது இந்த நடந்து முடிந்த தேர்தலில் வந்து காஷ்மீருங்கிறது ஒரு சின்ன மாநிலம், ஜார்க்கண்டுங்கிறது ஒரு சின்ன மாநிலம், மகாராஷ்டிரா இந்தியாவினுடைய ஹப்பு, எக்கனாமிக் ஹப்பு. மகாராஷ்டிரா அவங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முழுவதுமாக கல்லாப்பட்டியில் கை வைக்க மாட்டாங்க, ஒரு ஓரமாக தான் கை வைப்பாங்க. ஒரு பெரிய சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே பண்ணிட்டு இருக்காங்க குறைஞ்சி. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாநிலத்தில் அவங்களுக்கு பேச இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாநிலத்தில் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய நபரை வந்து இவருடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்து அவரை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. உதாரணத்துக்கு அது பல மாநிலங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு தெலுங்கானாவே எடுத்துங்க. தெலுங்கானா இருக்கக்கூடிய இப்போ ரேவந்த் ரெட்டி இருக்காரு. ரேவந்த் ரெட்டி பிஜேபியில் இருந்தவர். தெலுங்கானாவில் காங்கிரஸுக்கு பேசே கிடையாது, பிஜேபிக்கும் பேசே கிடையாது. அந்த மாநிலம் பிரித்த பிறகு சந்திரபாபு நாயுடு தான் அந்த மாநிலத்தினுடைய தந்தையாக இருக்கிறார். 2 முறை தொடர்ந்து ஜெயிக்கிறாரு. காங்கிரஸும் உள்ளே போக முடியல, பாஜக உள்ளே போக முடியல. அப்போ பிஜேபியில் இருந்த ரேவந்த் ரெட்டி அங்கே போகிறார், தனியாக காங்கிரஸுக்கு போய், அதாவது 0 இருந்த காங்கிரஸை வளர்க்குறாரு. சந்திரசேகர் ராவ் வந்து காலி போட்டு இவரை கொண்டு வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி அதாவது ஒரு அரசியலை வந்து பாஜக கற்றுக்கணும் சார் எல்லாரும். இவிஎம் வைத்து ஒரு அரசியல், கட்சிகளை பிளவுபடுத்தி ஒரு அரசியல், ஒரு கட்சியை உருவாக்கி அரசியல் அப்படிங்கிற எல்லா வகையிலும் இவங்க அரசியல் பண்ணுவாங்க. இல்லை சார், இந்த கட்சியை பிளவு பண்ணுற அரசியல், அப்புறம் வந்து கட்சி நீர்த்து போக செய்யக்கூடிய அரசியல், அந்த மாதிரி அப்புறம் மொத்தமாக கட்சியை வந்து கபலீகரம் பண்ணுற அரசியலில் வந்து பல ஸ்டேட்டில் பார்த்துருக்கோம், அதை செய்கிறாங்க. ஆனால் இந்த இவிஎம் பற்றி சொல்கிறீங்களே, இது இங்கே தான் வந்து பிரச்சனை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வைக்கக்கூடிய ஒரே வாதம், நான் திரும்ப சொல்கிறதான், ஜெயிக்கிற இடத்துல அவங்க அதை பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிற இடத்துல பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க தோக்குற இடத்துல மட்டும் அதை பேசுறாங்க. அது எப்படி வந்து அவங்களுக்கு சாதகமா எப்படி இந்த ஒரே நேரத்தில் கருத்தை மாற்றி பேசுறாங்க அப்படின்ற இல்லை, அவங்க வைக்கிற கேள்விகளில் வந்து நியாயம் இருக்கிற மாதிரி வெளி தோற்றத்தில் தெரியும். பட் அவர்கள் வந்து தேவைப்படுகிற இடத்துல தான் அதை பயன்படுத்துறாங்க, மொத்தமாக பயன்படுத்த மாட்டாங்க. மொத்தமாக பயன்படுத்தினா சந்தேகம் வலுவாக வந்துருங்கிறதுனால தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் அதை பயன்படுத்துறாங்க. இல்லை சார், இப்போ உதாரணத்துக்கு சார் மகாராஷ்டிரா பயன்படுத்துறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் 6 மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாங்க. பட் வந்து அசம்பிளி எலெக்ஷன் பெரிய தோல்வி சந்திக்கிறாங்க. ரெண்டாவது ஆன்டி இன்கம்பன்சி 2 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னே உத்தவ் தாக்கரே இருந்தார், அப்புறம் வந்து இவங்க ஷிண்டே சிஎம் இருந்தார். ஒரு 2 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி டபுள் இன்ஜின் ஆன்டி இன்கம்பன்சி, அங்கே சென்ட்ரலில் மோடி, இங்கே வந்து ஷிண்டே அவங்களுடைய பார்ட்டி தான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி பிறகு வந்து அவங்க நாடாளுமன்ற தேர்தல் தோற்றுருக்காங்க. அப்படி இருந்தும் கூட வெற்றி பெறாங்க அப்படின்னா இந்த மேட்சுக்கு எப்படி அங்கே செஞ்சு பார்க்கணும்? இது அவங்களுக்கு தோல்வியாக, ஏன்னா
ஜென்ரலாக எப்படி மக்கள் பார்த்துருப்பாங்க, ஓகே இந்த மாதிரி வந்து பாஜக தோக்க போகிறாங்க அப்படிங்கிறத மக்களோட முடிவு அதுவாக இருக்கும்போது, எப்படி அங்கே வெற்றி பெறும்போது மக்களே அதை எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இடத்துக்கு கொண்டு வர முடியும்? இந்த மேட்சுக்கு எப்படி செய்ய முடியும்? இல்லை மேஜிக் தான், மிஷின் தான் மேஜிக். அந்த மிஷினை வைத்து கொண்டு அவங்க தேவைப்பட்ட இடத்துல மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்த மாட்டாங்க, தேவைப்பட்ட இடத்துல பயன்படுத்துவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் யூபியில் அவங்க மிஷினை வைக்கல, மிஷின் பக்கம் கையே வைக்கல, விட்டுட்டாங்க. ரிசல்ட் என்ன வந்துச்சு? அதான் இந்தியா முழுவதும் நடந்த ரிசல்ட். மகாராஷ்டிரா என்ன வந்துச்சு? அதான் இந்தியா முழுவதும் நடந்த ரிசல்ட். சில இடங்களில் வந்து பேஸே இல்லாத ஒடிசாவில் ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? ஒடிசாவில் பேஸே இல்லை. காங்கிரஸ் ஸ்கிரீன் இல்லை சார் அங்கே ஒடிசாவில். காங்கிரஸை விடுங்க, நவீன் பட்நாயக் கூட ஒரு பிஜு ஜனதா தளம்ங்கிறது வந்து இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா கூட பிஜு ஜனதா தான் ஜெயிக்கும் சார். இப்போ பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. மக்கள் சலிச்சு போயிருப்பாங்க சார். ஒரே கவர்மெண்ட் திரும்ப பார்த்துட்டு இருந்து சலிச்சு போயிருப்பாங்க. ரெண்டாவது அவர் வந்து திரும்ப வெற்றி பெறுன்ற இதுல ரொம்ப ரொம்ப மனசு வந்து, அதாவது ரொம்ப என்ன சார், அதிகபட்சமான ஒரு அந்த தன்னம்பிக்கையில் இருந்துட்டாரு. அவன் எதிர்கட்சி வந்து காங்கிரஸ், அது ரைட்டு, எதிர்கட்சி காங்கிரஸ், பாஜக வந்து பாஜக அங்க பேஸ் இல்லையே, அதான் சந்தேகம் வலுவா இருக்கு. பாஜக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், எதிர்கட்சியாக வந்திருக்கலாம், ஆட்சி அமைக்கக்கூடிய அங்கே பேஸ் இல்லை, ஆனால் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் தேவைப்படுகிற இடத்துல மட்டும்தான் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் சில வேலைகளை செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பயன்படுத்துறது இல்லை. எனக்கு ஒரு விஷயம், இப்போ எலெக்ஷன் தேர்தல் நடத்தக்கூடிய முறையில் முறைகேட்டு இருக்கேன்னா நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா இப்போ மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியிலேருந்து ஒட்டுமொத்த கிராம மக்களுமே வந்து போராடினாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு எலெக்ஷன் வேண்டாம், நாங்கள் வந்து தாசில்தாரை வச்சு நாங்கள் எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு மக்களே வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் இறங்கினாங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் பாஜக எதிர்த்து வாக்களித்தோம், ஆனால் எங்களோட பெரும்பான்மை வாக்கு வந்து பாஜக ஆதரவு போயிருக்குன்றதுல மக்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி சில பகுதியில் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி வந்து அந்த இவிஎம்ல சார்ஜ் வந்து அதில் ஒரு முன்ன பின்ன இருக்க கருத்துக்கள் இதெல்லாம் விஷயம் இருக்குது. இதெல்லாம் அங்கேயும் ஒன்று இங்கே ஒன்று அப்படிங்கிறது நடக்குது. பட் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஒரு ஸ்டேட் ஃபுல்லாகவே நடக்குது. ஒரு ஸ்டேட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக மேனிபுலேஷன் பண்ண முடியும், தேர்தல் வெற்றியை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற அளவு நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குங்கிறதால ஜெயிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க வந்து தேவைப்படுற இடத்துல மிஷினை பயன்படுத்தி ஜெயிச்சுட்டே இருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், அவர் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது இல்லை. சரி, நம்ம இவ்வளோ விவாதம் பண்ணுறோமே, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா, ஏன் நீங்கள் அதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும்? பேலட் சீட்லேயே வச்சுட்டு போங்க, பொது தேர்தலில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தல், நகராட்சி அமைப்புகளுடைய தேர்தல், ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல்லாம் நீங்கள் வந்து வாக்குப்பதிவத்தில் வச்சுங்க. ஒட்டுமொத்தமாக நடக்கிற பொது தேர்தலுக்கு ஏன் நீங்கள் பேலட் பேப்பர் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? சரி, ஓகே, நீங்கள் கேட்குற வாதம் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவிஎம் மூலமாக பாஜக திரும்ப வெற்றி பெறாங்க. இப்படி ஒரு அரசியல், இவிஎம் அரசியல் அவங்க தான் நிறுவுறாங்க, அவங்க தான் வந்து இது வந்து பெரிய கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் முன்வைக்கிறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, தேர்தல் கடத்த இருக்கக்கூடிய அரசியலே முழு நேர தொழிலாக வச்சிருக்கக்கூடிய எதிர்கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதுதான் தொழில். அப்படி இருக்கும்போது இந்த இவிஎம்னால நம்மளோட பொலிட்டிக்கல் எதிர்காலமே பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறவங்க அவங்க ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை சரிப்படுறது முன் வருவாங்க. அப்படி இல்லை, இந்த கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறத, பட் அவங்க ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க அவங்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தப்பை திரும்ப பாஜக செய்யறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க? எப்படி இந்த விஷயம் சஸ்டைனாக போயிட்டே இருக்கு? தோத்து போன பிறகு அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து நம்ம சொல்கிற வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கான இப்போ ஏற்கனவே வந்து முதல்ல ஆந்திராவில் ஜெகன் ரெட்டி ஜெயிச்சார். அப்போ இவிஎம் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. தோத்து போன பிறகு என்ன சொல்கிறார், அவருடைய சொந்த தொகுதியில் நான் வந்து தோத்து போயிருக்கேன், எனக்கு எங்கள் ஃபேவரான தொகுதிகளிலே வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, அப்போ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதுதான் அரசியல்வாதி பண்ணக்கூடிய தப்பு. நீங்கள் ஒரு மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா முழுவதுமாக சந்தேகப்படணும், எதிர்க்கணும். உங்களுக்கு ஃபேவராக வந்துச்சுன்னா நீங்கள் விட்டுறீங்க, உங்களுக்கு ஃபேவர் இல்லாமல் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அது மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்போ அதனால் அவர்கள்ட்டே ஒரு ஒருமித்த கருத்து இல்லைங்கிறது தான் ஒரு விஷயம். ஸ்ட்ராங்காக அதை வந்து முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. வேணான்னு ஒரு முடிவு வந்துட்டிங்கன்னா அது வேண்டாம், ஒட்டுமொத்தமாக பேலட் பேப்பர்லேயே வைங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வர மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சி காஷ்மீரில் அவங்க ஜெயிச்ச பிறகு அதே இவிஎம்க்கு எதிராக பேசினவர் தான் ஃபருக் அப்துல்லா. இன்றைக்கி அவர் ஜெயிச்சவனே இவிஎம்க்கு ஆதரவாக பேசுகிறார். இப்போ அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையே, அப்புறம் எப்படி ஆளுங்கட்சி இதை வந்து பயன்படுத்திடுவாங்க? அவங்க அதை பயன்படுத்திடுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் 40 திமுக வெற்றி பெற்றிருக்கு. இப்போ இது ஈவும் கிடைச்ச வெற்றியா அல்லது ஸ்டாலினுடைய இதுக்கும் அல்லது மோடியினுடைய எதிர்ப்பு கிடைச்ச வெற்றியா? எப்படி இல்லை, மோடியுடைய எதிர்ப்பு கிடைச்ச வெற்றி தமிழ்நாட்டில் அவங்க கை வைக்க மாட்டாங்க, தெரியும். தமிழ்நாட்டில் மிஷினை கொண்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வலுவாரும். தமிழ்நாட்டில் நீங்கள் ஈவி மிஷினை வச்சு தென் சென்னையிலையோ மத்திய சென்னையிலையோ இல்லை மதுரையிலையோ பாஜக ஜெயிச்சு 4 சீட்டை கணக்கு காமிச்சுன்னு வச்சுங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ தென் மாநிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து தெளிவாக இருக்காங்க, வட மாநிலத்தில் இருக்கிற மக்களும் தெளிவாக, மக்கள் எப்பயுமே தெளிவாக தான் இருக்கிறாங்க. சரி, பாஜக அதை விட தெளிவாக இருக்கு. இல்லை, இது புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன கேட்குறேன், நான் ஓகே, பாஜக எல்லாத்த விட ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கிறேன். அப்போ எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் இருக்கும், காங்கிரஸ் இல்லாத மாநில கட்சி எதுவும் ஒன்று இருக்கும், ஆர்ஜேடி, பீகார் ஆர்ஜேடி இருக்கும், அவங்களாம் தெளிவானதாக இருப்பான். அப்போ அந்த இடத்துல எப்படி ஆர்ஜேடி சரி இந்த இவி மூலமாக ஒரு பெரிய அளவில் இவங்க ஸ்கேம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் தடுக்காமல் அவங்க ஏன் சரி இது போகிற போக்கில் போட்டோம் அப்படின்னு ஏன் விட்டு? சட்டம் அப்படி இருக்கு, என்ன பண்ண முடியும்? நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சில இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்க. இதை மீறி ஜனநாயக நாட்டில் என்ன செய்ய முடியும்?
சட்டம் அவர்களுக்கு சாதகமா இருக்கே. எல்லா அரசியல் கட்சியுமே நீ தொடர்ந்து இவிஎம் வேணாங்கிறதுல தேர்தல் புறக்கணிப்புங்கிறது எடுக்க வேண்டியதுதானே? அது பண்ண முடியாது சார். அதாவது இப்ப ஜனநாயக நாட்டுல நீங்க தேர்தல் மூலமா தான் நீங்க மக்களோட விஷயத்தை பேச முடியும், செய்ய முடியும். அதுல அது உங்களுக்கு குழப்பம் அதுதான். தேர்தல் புறக்கணிப்புன்னு வச்சுங்க, ஆ. எல்லா கட்சியும் பண்ணாதான் தேர்தல் புறக்கணிப்பு. அதான் சொல்றேன் நான். இப்ப இந்தியா அலையன்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணீங்களே, மிகப்பெரிய அதுலயே ஒற்றுமை இல்லையே. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்தியா அலையன்ஸ்லயே ஒற்றுமை கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியுடைய கருத்தை பல பேர் ஏத்துக்கிறது இல்ல. இந்த இவிஎம் மிஷினே தமிழ்நாட்டில் ப. சிதம்பரம் ஆதரிக்கிறாரு, ராகுல் காந்தி எதுக்குறாரு. ஒற்றுமை இல்லாத அவர்களுக்கு சாதகமா போயிருது, அவ்வளவுதான் விஷயம். தேர்தல் புறக்கணிப்புங்கிறது பண்ணவே முடியாது. எல்லா கட்சியும் சேர்ந்தா தான் தேர்தல் புறக்கணிப்பு பண்ண முடியும். இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. சரி, ரைட், ஓகே. இப்போ ராகுல் காந்தி வந்து இப்போ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறது அவருக்கு எதிராக நேஷனல் ஹெரால்டு வழக்கு வந்து தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. அவருக்கும் அவருடைய தாய் சோனியா காந்தி அவர்களுக்கும் எதிரான வழக்கு வந்து தீவிரமடையுது. ஸோ வந்து அவங்க கைது செய்யப்படலாம். அதை மடைமாற்றும் விதமாக இந்த மாதிரியான விஷயத்தை கையாளுறாங்க. இந்தியாவோட ஜனநாயகத்தை வெளிநாட்டில் போயிட்டு அதை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லி பாஜக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வெளிநாடுகள் பயணம் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். அங்கே போய் தன்னுடைய கருத்தை சொல்கிறதும் சாதாரண விஷயம்தான். இதில் எங்கே ஜனநாயகம் வந்து இது மான் வந்துருச்சு? எப்படி இந்தியாவை எப்படி அசிங்கப்படுத்தான்னு சொல்ல முடியும்? ஒரு செய்தியை வந்து எந்த இடத்துல சொன்னால் அது உலகம் முழுக்க போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் இவிஎம் மேலேயும் தொடர்ந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தை பார்த்துருக்காங்க. அதற்கு பேர் கிடைக்கல. இப்போ ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கலாம், அதனால் மேலே அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து அவர் பேசியிருக்கலாம். இதில் என்ன இந்தியாவினுடைய மாண்பு போச்சு? இந்தியாவினுடைய மாண்பு போச்சுன்னா இப்போ லேட்டஸ்ட் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அதெல்லாம் வெளியில் நிறைய விஷயங்கள் தெரியாமல். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரானுங்க. அது ரொம்ப 2018-19 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நீங்கள் ₹1 போட்டிங்கன்னா ஆப்பிள் கம்பெனிக்காக ₹2 போடும். அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவை சேர்ந்து ஐடி கம்பெனி எம்ப்ளாயிஸ் பல பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சில ஃபேக்கான ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பித்து பல ஆயிரம் கோடி ரூபா ஆட்டையை போட்டு இன்னும் கிட்டத்தட்ட 750-800 பேர் மேலே நீங்கள் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் என்ன செய்வீங்க? இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 ஸ்டேட்டுக்கு வந்து விசா கிடையாது பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவீங்க? ராகுல் காந்தி அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரா? நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவில் பேசுகிறாரு, சரியாக வரல, உலக அளவில் போய் பேசுகிறாரு. இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? இந்த வழக்கை வந்து நேஷனல் ஹெரால்டு வழக்கை வந்து நேஷனல் ஹெரால்டு வழக்கு இன்னைக்கு நேற்று தான் இருக்குது. அந்த வழக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இவர்களை முடக்கிறதுக்கு உண்டான ஆயுதமாக இந்த வழக்கு எடுத்துக்கிறாங்க. அது காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அவர்களும் சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. நல்ல சார், இந்த விவகாரம் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகர்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.